பேச்ச நான் மதிச்சம்மா. அதம்மா அப்பாக்கு இப்ப பிரச்சனை. எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிறத பெரியப்பா கிட்டயும் கோபி என்ன கிட்டயும் கத்துக்கிட்ட. ஆனா எப்போ அப்படி இருக்க கூடாதுங்கிறத இப்ப அப்பா கிட்ட கத்துக்கிட்ட. நான் வரேம்மா. பயப்படாதம்மா, நான் கோழ இல்ல. எல்லாம் போச்சு வனிதா. என்ன நீ சொல்றீங்க? என்ன நினைச்சா எனக்கே பரிதாபமா இருக்கு. அண்ணி என்ன நீ ஆச்சு? கோபி அண்ணனுக்கும் சுக்காப்பாக்கும் சப்போர்ட் பண்ணி பேசினேன். அதுக்கு அப்பா கோவப்பட்டுட்டு என்ன வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லிட்டாரு. நானும் கிளம்பி வந்துட்டேன். நேரா இந்த வீட்டுக்கு வரணும்னு தான் நினைச்சு வந்து, ஆனா வீட்டு வாசல பார்த்ததும் உள்ள போக எனக்கு மனசு வரல வனிதா. வேற எங்க போறதுன்னு எனக்கு தெரியல வனிதா. இந்த உசுரை வச்சுட்டு எதுக்கு வாழணும்னு தோணுது. புகுந்த வீட்லயும் வாழ முடியாம, பிறந்த வீட்லயும் இருக்க முடியாம, இப்படி யாரும் இல்லாம நடு தெருவுல. என்ன நீ என்னென்னமோ பேசுறீங்க? ஏன் உங்க வீடும் உங்க புருஷனும் தான் உங்களுக்கு உறவா? அவங்க வேறதா வாழ்க்கையை இழந்துருவீங்களா? நாங்களா இல்லையா அண்ணி? அண்ணி, இந்த வீட்டுல உங்களுக்கு எங்க அண்ணா பொண்டாட்டிங்கிற உரிமையானா கொடுக்காம இருக்கலாம். ஆனா எனக்கு நீங்க அண்ணி, அப்பாக்கு மருமக. பேசாம வாங்க அண்ணி. இல்ல வனிதா, வேண்டாம். எல்லா பக்கமும் போடுற பேச்ச கேட்டு எனக்கு ஏன் மேலே அருவருப்பா இருக்கு. எங்கேயோ அந்த பேச்ச கேட்டா என்னால. என்ன அண்ணி எனக்கு அவ்வளவு சொல்லுவீங்க? எனக்கு எத்தனை முறை புத்தி சொல்லிருக்கீங்க. உறவு வேணுமா வேணாமாங்கிறது எதில் இருக்கவங்க முடிவு எடுக்கூடாது, அதை நம்ம தான் தீர்மானிக்கணும்னு சொல்வீங்கல்ல. ஓஹோ, அப்போ யாருமே வேணாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. அண்ணி, எங்க அப்பாக்கு வர கோவம், அடிக்கடி கை நீட்டுற பழக்கம், இது எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்காது. அவரு குணம் அது. அவரை மாத்தவே முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா வந்த 2 நாள்ல அவரை மாத்தி காமிச்சிங்கல்ல. உங்க பொறுமை போத அண்ணி. வாங்க அண்ணி, ஒன்னு சொல்லட்டுமா? இப்ப வர இந்த வீட்டுல சண்டை வராம இருக்கிறதுக்கு உங்க குணம் தான் அண்ணி முக்கியம். அண்ணனும் அம்மாவும் அடிக்கிற கூத்துக்கு நீங்க எதிர்த்து பேசணும்னு முடிவு பண்ணிருந்தா இங்க என்னென்னமோ நடந்திருக்கும். சிரிச்சுக்கிட்டே எல்லாத்துக்கும் சரிங்கத்த சரிங்கத்தன்னு தலையாட்டிக்கிட்டு அழுதிய கூட வெளியே காட்டாம நின்னீங்களே, எதுக்கு? இவங்களுக்கு பயந்துக்கிட்டா? அண்ணி, அது அவங்க வேணா பயம் நினைக்கலாம். ஆனா என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் அப்பாவுக்கும் தான் தெரியும். வாங்க அண்ணி, இங்க பாருங்க. பொறுமையா இருக்க கூடாத இடத்தெல்லாம் நீங்க பொறுமையா இருந்துட்டு இப்ப பொறுமையா இருக்க வேண்டிய நேரத்துல போறேங்கிறீங்க. வாங்க அண்ணி, இது உங்க வீடு. நீங்க இங்க வரணுங்கிறதுக்கு யார்கிட்டயும் பெர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் இல்ல. அப்படி யாராவது ஏதாவது சொன்னா நான் பாத்துக்கிறேன். வாங்க வாங்க அண்ணி. டேய் மூர்த்தி, ஊருக்கு போனா உன் வேலையை மட்டும் பாரு. அவ போன் போட்டா பேசிட்டு நிக்காத. அங்க எனக்கு திருச்சில எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குமா. போன போட தான் பேசுதே வேலையா? வாங்க அண்ணி. பாத்தியோடா? டேய் ஏய், இங்க யாரே வர சொன்னது? இங்க எதுக்கு வந்த? நீ என்னடி நடுவுல? அம்மா, நீ பண்ற சரியில்லை. கொஞ்ச நேரம் பேசாம இரு. கொஞ்ச நேரமா? ஏன் வருஷப்புல வாய முடிட்டு இருக்கேன்? இவ டான்ஸ் ஆட சொல்லு. என்னம்மா? என்ன நீ நொன்னம்மா? 1 2 எத்தனை? அன்னைக்கு திருச்சில கோபியை நடு வீட்டுக்குள்ள விட்டு 7.5 இழுத்தா. ஏன் பெத்த அப்பன் தான் பொண்ணுதான் தப்பு பண்ணுச்சுன்னு சொல்றாரு. அதுக்கு தெரியணும்டி. இவ்வளவு ஏன் கூப்பிட போனதுக்கு என்னமோ மைசூர் மகாராஜா மாதிரி இளவரசி அனுப்ப மாட்டேன்னு சொல்லிருக்காரு. எங்கேயாவது இது நடக்குமா? அந்த கூறுகெட்ட மனுஷன் தான் அப்படி பேசினா இவ வாய முடிச்சு சும்மா இருக்கணுமா? எனக்கு என் புருஷன் தான் முக்கியம். இவ கிளம்பி வந்திருக்கணும்ல. இது என்னடி வங்குடுமையா இருக்கு? அண்ணன் முக்கியம், அப்பா முக்கியம். அப்பா கட்டின புருஷன் முக்கியம் இல்ல. ஏன் அதுல என்ன தப்பு இருக்கு? கட்டினவன் அவங்க அம்மா அவங்க தங்கச்சி முக்கியம் போது கட்டின பொண்டாட்டி அவங்க அண்ணன் அவங்க தங்கச்சின்றதுல என்ன தப்பு இருக்கு? ஆமாங்க, எதுக்கு எடுத்தாலும் இவனை குத்தம் சொல்ல போய் தான் இவன் சவங்க பயில ஆயிட்டான். அதனாலதான் இதுங்கெல்லாம் ஏறி மேயுது. பா, அம்மா மறைச்சு ஒன்னாவ போறது இல்லப்பா. நான் போய் கூப்பிட்டப்ப ஏன் வரல அவளை முதல்ல கேளுங்கப்பா. சரிடா,
நீ கூப்பிட்டு வரல, இப்ப அவளா வந்திருக்கா, என்ன சொல்ற? பத்தி விட்டுலாமா? உன் பொண்டாட்டி உன் கூட வரான்றது முக்கியமா, இல்ல யார் அமிச்சு கூட வரான்றது முக்கியமா? பா அவ எனக்கு பொண்டாட்டியா இருக்கதோட அவங்க வீட்டுக்கு மகளா இருக்குதான்ப்பா ஆசைப்படுறான் அப்படின்னு காம சொல்லிச்சா, இல்ல உன் அம்மா சொன்னல? ஏண்டி, கல்யாணம் ஆகி 1 வருஷம் கூட ஆகல, புள்ள தவிக்கிட்டு நிக்கிறான், நீ வர ஏத்தி விடுற? வேணாடா மூர்த்தி, கஷ்டம். அந்த குடும்பமே அல்லோலப்பட்டு கிடக்குது. மேற்கொண்டு உன் பங்குக்கு பிரச்சனை ஈர்த்து வைக்காத. குடும்பத்துக்கு மூத்த மகனை தூக்கி குடுத்துட்டு நிக்கிறாரு அந்த மயிலு. ஏதோ அந்த கோவத்துல 1-2 வார்த்தை வரதா செய்யும். அப்ப யார் செத்தாலும் இங்க வந்துதான் இடி விடணுமா? இங்க பாரு நீலா, எடுத்தவங்க ஒத்துன்னு பேசாத. இப்ப என்ன செய்யணும்? காம வெட்டி விட்டுலாமா? அப்படி செஞ்சா கூட நல்லதுதான். இங்க பாரு மூர்த்தி, உன் அம்மாவுக்கு உன் பொண்டாட்டியை வச்சு வாழணுன்ற ஆசையெல்லாம் இல்ல. அத்து விட்டு நீ பழையபடி பக்கியா அழியணும். அதான். ஏன் எதுக்கு அடங்காத காலத்தை வச்சுக்கிட்டு உழவுக்கு போவானே, அப்புறம் அதுல நொட்ட இதுல நொட்டன்னு ஏன் அலைவானே? நீ பேசாதடி, உன்னை விடவா? அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் நீயே என்கிட்ட யாரா விடாம பேசியிருக்க. சொன்ன கேட்கல, அடிச்சும் பார்த்தா கேட்கல. ஒரு கட்டத்துக்கு மேல எதுவும் முடியாதுன்னு வேடிக்கை பார்க்கல. இந்த இப்ப அவன் கல்யாணம் முடிச்சு புள்ள குட்டின்னு ஆப்பறானுங்க. இத்தனை சண்டையிலையும் குடும்பத்திலயா? டேய், உன் கோவம் நியாயமானதா இருக்கலாம், ஆனா அதுவே உண்மையாக போவாது. மயிலை பத்தி உனக்கு தெரியாதது இல்லடா. அண்ணன்னு அவ்வளவு பெரிய உறவு இருந்தோம், அந்த குடும்பத்தையே இந்த ஆட்டம் ஆட்டுறாரு. நம்மளே ஏமாத்துறோம். டேய் மூர்த்தி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடா. இப்ப உன் கூட திருச்சி போகும்போது கூட்டிட்டு போ. பா நான் அட்ஜஸ்ட் பண்ணது இருக்கட்டும்பா, அவளை முதல்ல என்ன புரிஞ்சு நடந்துக்க சொல்லுங்க. பா நான் கூட்டிட்டு போறேன்ப்பா, ஆனா என்ன மட்டுமே சொந்தம் நினைச்சு என் பேச்ச மட்டும் தான் கேட்பேன்னு உறுதி கொடுத்துட்டு வர சொல்லுங்கப்பா. அப்பா நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்கப்பா. நீங்க எப்படி உங்க பொண்ணாட்டி உங்க பேச்ச கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி தானேப்பா எனக்கு இருக்கும். அதான் கேக்குறேன்ல, பதில் சொல்லுங்க. நான் ஒன்னும் அவன மாதிரி உன்னை வீட்டை விட்டு விரட்டலையே. ஏய், சண்டையோ சச்சிருவா அது பாட்டு வீட்டுக்குள்ள வச்சு தீக்கணும். இப்படி வீதிக்குள்ள கொண்டு வரக்கூடாது. டேய் இங்க பாரு, நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் காம அப்படிதான் இருந்தா. இனி இருக்கிறதுல ஒன்னும் சிரமம் இல்ல, கூட்டிட்டு போடா. உங்க அப்பாவுடைய பஞ்சாயத்து தம்மா இந்த அளவுக்கு ஈழ்த்து வைக்குது, ஆனா அவரையும் ஒன்றும் சொல்ல முடியாது. புரிஞ்சுக்கிற நம்ம தான் புரிஞ்சுக்கணும். என்ன பண்றது? கிளம்புமா. வா. டேய், அப்புறம் திருச்சி மார்க்கெட்ல ஒருத்தர் பணம் தருவாரு, வாங்கி வை. ரமேஷ் அமிச்சோட குடுத்துடு. சரிப்பா, வரமா. வரமணிதா. சரிங்க அண்ணி. வரமா. சரிம்மா. அப்பா, என்னம்மா? அண்ணி ரோட்ல நின்னு அழுது. என்னம்மா பண்றது? எல்லாத்துக்கும் அவங்கவுங்க பிரச்சனை தான் பெருசா தெரியுது. என்ன பண்றது? பாப்போம். இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஆடாம இருங்க. முகத்துல பிளேடு பட்டா என்ன ஆகும்? கொஞ்சம் சும்மா இருங்க சார். சார் கைய விடுங்க சார். ஏற்கனவே என் அம்மா திட்டிக்கிட்டு இருக்காங்க, ஒழுங்கா முடி வெட்டல சேவ் பண்ணலன்னு. கொஞ்ச நேரம் ஆடாம இருங்க. ஐயோ சார், சும்மா இருங்க சார். சார் கமெண்ட்ருங்க சும்மா. சார் 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 வேணாம் சார். சார் சொன்ன கேளுங்க. ஐயோ அம்மா அம்மா கேளுங்கம்மா. அம்மா சொன்ன அம்மா அடிக்காதீங்க. வாங்க உட்காருங்க சார். உட்காருங்க சார். சார் அம்மா, அவர் யாரையாவது அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது குறுக்கா வந்தா அவங்களே சேர்த்து பாட்டு உங்களுக்கு தெரியாதா? ஏமா வந்தீங்க? அதுல செல்வரங்கம் நாளுக்கு நாள் வட்டகாசம் அதிகமாயிட்டே இருக்குதே. என்னமா பண்ண சொல்றீங்க? ரொம்ப சேட்டை பண்றானா? அது ஒண்ணு இல்லைங்க, வழக்கம் போலதான். விடுங்க நான் பாத்துக்கிறேன். ஐயா நல்ல பிள்ளைல சேவ் பண்றாங்கல்ல. ஐயா கொஞ்சம் அமைதியா இருங்க. சார் 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 அப்பா அடிக்காதீங்க சார். சொன்னா கேளுங்க சார். சார் வாங்க சார், உட்காருங்க சார். உட்காருங்க, நீ முதல்ல உட்காருங்க. உட்காருங்க சார். மகனை கொண்டு ஏங்க அவன்கிட்ட காமிச்சீங்க? நான் தான் வந்து அடிவாங்கி நிக்கிறேன்ல. அவன் தான் என்ன பார்த்து சிரிச்சான்ல. அவன் சிரிக்கிறதே நம்மள அடிக்கத்தான். வாங்க வாங்க, நீங்க வாங்க வாங்க. ஐயா கொஞ்சம் தள்ளுங்க. வந்து வாச்சிருக்கான் பாருங்க. போங்க போங்க. தலை எழுத்து. என்னங்க போங்க. இவன் அட்டகாசம் ரொம்ப அதிகமாகிட்டே போகுதுங்க. என்ன பண்றதுங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இவனை இப்படி வச்சுட்டு என்னங்க பண்ண போறோம்? செல்வரங்கம், வரமா கொஞ்சம் இங்க வாப்பா. ஏன்பா, என்னம்மா? அவனை பெத்தவங்க நாங்க, எங்களாலேயே அவன் பண்ற அட்டகாசத்தை தாங்க முடியல. நீ எப்படிப்பா தாங்கிக்கிற?
என்னம்மா பண்றது? சின்ன குழந்தை தப்பு பண்ணா திருப்பி அடிக்கவா முடியும்? தாங்கித்தான் ஆகணும். சரி போட்டு விடு. ஆமா, உன் பொண்டாட்டி முழுகாம இருக்கான்னு சொன்னியே, அவகிட்ட போன்ல பேசினியா? அவ ஏதாவது சொன்னாளா? சொல்லுப்பா, மகேஷ் எப்படி இருக்கா? இருக்காம்மா. என்னப்பா இவ்வளவு அலட்சியமா சொல்ற? அவ உண்டா இருக்கா, அவள்கிட்ட நிறைய பேசணும், அவளை போய் பார்த்துட்டாவது வரலாம்ல. ஏம்மா, மகேஷ பார்க்க எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? தேவா சாரை சமாளிக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு. என்னப்பா இதுக்கா இவ்வளவு தூரம் யோசிக்கிற? நாங்க தான் இருக்கோம்ல, பாத்துக்க மாட்டோமா? இத பாரு, நீ அவ கூடவே இருந்து என்ன ஏதுன்னு பார்த்தாதானே அவ மனசுக்கு ஒரு தெம்பா இருக்கும். எனக்கு மட்டும் ஆசை இருக்காதாம்மா? அவ உண்டானதுல இருந்து ஒரு தடவை கூட நான் ஆஸ்பத்திரி கூட கூட்டிட்டு போனதில்ல. கூட மாட ஒத்தாசைய கூட இருந்ததில்ல. பாவம், ரெட்ட உசுறு. ஒரு தடவை நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட போயிருந்தேன். அதுக்கு அவ எவ்வளவு சந்தோஷப்பட்டா தெரியுமா? ஆனா அதுக்குள்ள மேடம் ஃபோன் பண்ணி அவசரமா சீக்கிரம் கிளம்பி வர சொல்லிட்டாங்க. நானும் வந்துட்டேன். என்னம்மா அப்படி பாக்குறீங்க? என்னப்பா, பொண்டாட்டி மேல இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டா போகாம அவளை பார்க்காம இருக்க முடியுது? அம்மா, அவ என்னை எங்கேயுமே விட்டு கொடுத்தது இல்லம்மா. செல்வரங்கம், நீ கவலையே படாத, நாங்க தேவாவை பாத்துக்கிறோம். நீ போய் உன் பொண்டாட்டிய பார்த்து என்ன ஏதுன்னு கவனிச்சு அவ கூடவே 2 நாள் இருந்துட்டு வாப்பா. அம்மா, நிஜமாவா சொல்றீங்க? என்னப்பா, எங்களுக்காக நீ இவ்வளவு செய்யும் போது உனக்காக நாங்க இது கூட செய்ய மாட்டோமா? என்னப்பா யோசிக்கிற? அதான் நான் சொல்றேன்ல, நாங்க பாத்துக்கிறோன்னு. போயிட்டு வா. சரிங்கம்மா. சரி, போகும்போது திவ்யாட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போப்பா. சரிம்மா, வர. திவ்யா, ஏன் இங்க உட்கார்ந்திருக்க? என்ன விஷயம்? எதுக்காக இங்க வந்தீங்க? ஏன் ஒரு மாதிரியா பேசுற? என்ன விஷயம் அத மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் மகேஷை போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். கட்டின பொண்டாட்டி மாசமா இருக்கா, போய் பார்த்துட்டு வரதுக்கு என்கிட்ட பர்மிஷன் கேக்குறீங்க? போங்க, அங்க மகேஷ் ஏங்கி போயிருப்பா. உடனே கிளம்புங்க. திவ்யா, நிஜமா தான் சொல்றேன். 1000 தான் இருந்தாலும் கட்டின பொண்டாட்டி மாதிரி இருக்க முடியுமா? போயிட்டு வாங்க. திவ்யா, நான் போகல. ஏன் நடிக்கிறீங்க? இந்நேரம் வரைக்கும் நீங்க பேசுறத நான் பார்த்துட்டு தானே இருந்தேன். உருகுன்னு உருகுனீங்க, அப்புறம் எப்படிங்க? என்ன திவ்யா இது, புரியாம பேசிக்கிட்டு இருக்க? அம்மா கிட்ட சும்மா பொய்யா நடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமாம்மா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு அவளை ஒரு தடவை கூட கூட்டு போனது இல்ல. இதெல்லாம் நடிப்பு இல்ல? இல்ல, நீ சொல்லாட்டி நான் போகல திவ்யா. வெறும் ஆளா இங்க இருந்து என்ன பண்றது? நினப்பு பூரா அங்கல்ல இருக்கு. போயிட்டு வாங்க. திவ்யா, போங்க. பொண்டாட்டி நினைப்போட என்ன தொட்டீங்க, அவ்வளவுதான். என் சூழ்நிலையை புரிஞ்சுக்க திவ்யா. இங்க ஒரு புஸ்தகம் இருந்தது பாத்தியா? என்ன புஸ்தகங்க? அம்மா, வாப்பா. திவ்யா கிட்ட சொல்லிட்டியாப்பா? ஆமாம்மா, அம்மா புறப்பட்டு போக சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, கிளம்பி போக வேண்டியதானே? இல்லம்மா, நான் நாளைக்கே புறப்புறேன். சாப்பிட்டியாப்பா? இல்லம்மா, தேவா சார் இன்னும் சாப்பிடல. சரி, நீ போ. சரிம்மா. பாத்தியாடி எவ்வளவு தங்கமான புள்ளன்னு பாத்தியா? ஆமாங்க.
அப்படியா? நீ எங்க இருந்தாலும் நான் வந்துடுவேன் மகா. உன்னை விட்டுட்டு என்னால எப்படி மகா இருக்க முடியும்? இவ்ளோ பேசுற நீ அப்புறம் என்ன அப்படி பண்ண? நானா சாகல மகா. அப்புறம் என்ன கொன்னுட்டாங்க.